ஹாய் வணக்கம். மசாலா எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ அந்த 2 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு அந்த சோம்பு இதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 8 முட்டையை ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சாஃப்டாக வெந்திருக்குது. இதை இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம ஒரு 2 செகண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி கவத்தி போடுங்க. எக்கோட பாதி எக்காக போடுறோம்ல, அது கவத்தி போடுங்க. அப்புறம் லைட்டாக ஷேக் பண்ணி விடுவோம். எல்லா முட்டையும் வச்சுட்டு அந்த மசாலாவில் எக்கு எல்லாம் நல்லா கோட் ஆகிறதுக்காக லைட்டாக ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் மசாலா பிடிக்கும் அந்த எக்கில். இப்போது அந்த எக்கோட மேலே உள்ள பார்ட்டில் லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போடும்போது அந்த கீரல் வழியாக இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மெதுவாக டர்ன் பண்ணி போட்டுக்குவோம். டர்ன் பண்ணி போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டாம். ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஆயிரும் எக்கு. அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நம்ம மெதுவாக எண்ணெயை வடிச்சிட்டு அந்த எக் பீசஸ்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்படி எல்லா எக்கையும் மெதுவாக எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அந்த ஆயிலே இப்போ நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டு, இஞ்சி, சோம்பு அதை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா வேகக்கூடிய அளவுக்கு சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட தக்காளி பேஸ்ட் இருந்ததுனால தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பெரிய தக்காளியை, பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்ல மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் திருப்பியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம எக்கு ஃப்ரை பண்ணும்போது போட்டது. உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்ல மசாலாவில் பச்சை வாசனை எல்லாம் போன உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எக்கை போட்டு ரொம்ப கிளறி விடக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நமக்கு சூப்பரான எக் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு, எல்லாத்துக்குமே, ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.